ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்தியாவில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் எலெக்ஷன் நடந்தது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பிரதமர் எலெக்ஷன் நடந்தது. தற்போது யார் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பிரதமர் யார் இருக்காங்கன்னா ரிஷி சுனக் அப்படின்னு சொல்ல போகிற இந்திய வம்சாவழியை சார்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் பிரதமராக இருந்தார். இப்போ இந்த வாட்டி என்ன நடந்திருக்குன்னா, ஸோ வேறு பிரதமர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த ஊர் மக்கள். ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது பிரதமராக பதவியேற்கிறாரு. ஏன்னா 600 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 450 சீட் இவர் மட்டுமே ஜெயிச்சிருக்காரு. ரிஷி சுனக் இந்தியா வம்சாவளியை சார்ந்திருந்தாலும் இந்த வாட்டி படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. ஸோ இந்த எலெக்ஷன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுதுன்னா, ஸோ இந்தியாவையே ரூல் பண்ணவங்க ஏகப்பட்ட ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனை சேர்ந்தவங்க தான். இங்கிலாந்து நாட்டுக்காரங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ரொம்ப நாளாக வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர் பிரிட்டிஷ் பிரதமராக வர இருந்திருக்கார் ரிஷி சுனக். ஸோ இது போல் ஏகப்பட்ட காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ யார் புதுசாக இப்போது போஸ்டிங்கில் இருக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கியர் ஸ்டார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது பிரிட்டிஷ் ஓட பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அந்த நாட்டோட பிரதமராக இருப்பார் அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும். தென் இந்த தோல்வி வந்து பார்த்திங்கன்னா ரிஷி சுனக் அவர்கள் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த போன ஆட்டி இருந்த பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காருன்னா, இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க நானே பொறுப்பேற்றுக்கிறேன். இந்த தோல்வி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏகப்பட்ட வழியில் வந்து யோசிக்க வச்சுருக்கு. அடுத்து எப்படி நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற பற்றி நான் யோசிக்க போகிறேன். தென் தேங்க்யூ அண்ட் சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட தோல்விக்காக. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் கட்சியை சார்ந்தவர், புதுசாக பதவி ஏற்கிறவர். தென் ரிஷி சுனக் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சார்ந்தவர். தென் லேபர் பார்ட்டி சேர்ந்த புது பிரதமர் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 14 வருஷம் வெயிட் பண்ணி இந்த எலெக்ஷன் வின் பண்ணியிருக்காங்க. தென் கியர் ஸ்டார்மர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டோட தற்போதைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அதான் கான்செப்ட்டு. தென் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.